கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த வசனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய குணாதிசயத்தையும் அப்படியே ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கு. இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அருமையாக இங்கே இந்த ஒரே வசனத்துக்குள்ளே ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கு. போன வாரத்தில் கூட அவருடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதுபோலவே அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு ரொம்பவும் மிகவும் பிரயோஜனமாகவும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது அவர் வாழ்க்கையை குறித்து தான் அப்படி அந்த வசனம் பேசுது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருந்தது. அதே போல் தான் அவருடைய வாழ்க்கை மனிதர்களாகிய நமக்கு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அது ரத்தின சுருக்கமாக இந்த உன்னத பாட்டில் அப்படி சொல்லியிருக்கு. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அப்படி சொல்லி நான் வாசிக்கிறோம். காட்டு மரங்கள் அதனுடைய கனி ஒன்றுக்கும் உதவாது. அது நிழலில் போய் கூட உட்கார முடியாது. சுற்றிலும் காட்டு மரங்கள், அதற்குள்ளே கிச்சிலி மரம். கிச்சிலி மரங்கிறது ஆப்பிள் மரத்தை குறித்து சொல்லியிருக்கு. அப்படி ஒரு வேதாகமத்தில் போட்டிருக்கு. சுற்றி காட்டு மரமாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரே ஒரு ஆப்பிள் மரம் இருக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்க்கும். அது இடத்துல போனால் நல்ல நிழல் தரும். அதனுடைய கனி ரொம்ப அருமையாக இருக்கும், பசி ஆற்றும், சத்து மிகுந்தது. இது போல தான் என் நேசர் இருக்கிறார் சொல்லி மணவாட்டி உணர்ந்து அவர் சொல்கிறான். காட்டு மரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனி ஒன்றுக்கும் உதவாது, அதை சாப்பிட முடியாது. எத்தனையோ நீங்கள் காட்டு மரங்களை பார்த்துருப்பீங்க. அதனுடைய கனியை நம்மளால் சாப்பிட முடியுமா? அப்போது அந்த மரத்தடியில் இருக்கும் பொழுது அது நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. அதே போல் தான் எத்தனையோ குமாரருக்குள்ளே, அதாவது மனுஷருக்குள்ளே எத்தனையோ பேரை மகான்கள்லாம் தோன்றியிருக்கலாம், மனிதர்கள் நிறையா தோன்றியிருக்கலாம், பெரிய அறிவாளிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூட தோன்றியிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்க்குற பொழுது, அதை ஆராய்ந்து பார்க்குற பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறது. போன வாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதில் கேட்டோம். அதில் ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாய தீர்ப்பு கொடுக்கும் காரியத்தை யாருக்கு கொடுத்துருந்தார்னா, பிதாவானவர் குமாரனுடைய கையில் அது கொடுத்தார். அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்துருந்தார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் தன்னுடைய குமாரனிடத்தில் அதை கொடுத்துருந்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா நான் எப்படி நடந்துக்குவேன்? பொதுவாகவே இது அதிகார போதை. ஒரு பொறுப்பு வந்துட்டாலே மனிதர்களுக்குள்ளே போதை ஏறி போகும். அது பெருமையை விட ரொம்ப மோசமானது. பெருமை கூட விழுந்துட்டா கூட உணர்ந்துட முடியும். ஆனால் அதிகார போதை வந்துருச்சுன்னா விழுந்ததே தெரியாது. அவ்வளோ மோசமானது. மற்றவர்கள் மேல் ஆளுகை செய்யும். பொறுப்பு என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்யவே ஒழிய அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கல்ல. இது குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்தில் ஒரு நல்ல சுபாவத்தை நம்ம பார்க்க முடியும். குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் மனிதர்கள் மேலே நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்துருந்தார். ஆனால் எங்கேயாவது நீங்கள் வேதத்தில் வாசிங்க, யாரையாவது நியாயம் தீர்த்திருப்பாரான்னு? நியாயம் தீர்க்கவே இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படுவதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ? மரணத்துக்கு பின்னாடி. வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு.
உயிரோடு இருக்கையில் இல்லை. ஆனால் நான் எப்படி அப்படின்னா அப்படி இல்லை. அந்த மனுஷன் மறிக்கிறதுக்கு எவ்வளவோ காலம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் நியாயம் தீர்த்துருவேன். இது என்னுடைய சுபாவம். நான் ஒரு காட்டு மரம். நேசரோ அப்படி இல்லை, அவர் கிச்சிலி மரம். அவர் நியாயம் தீர்க்கவே இல்லை. ஆனால் நானும் சீக்கிரமாக ஒருத்தர் மேலே விரல் நீட்டிடுவேன், சீக்கிரமாக நியாயம் தீர்த்து பேசிடுவேன், நீங்கள் எப்படித்தான் சொல்லிடுவேன். ஏன்னா காட்டு மரமாகி எனக்குள்ளே அந்த சுவாமம் அப்படி இருக்குது. ஆனால் அவரை குறித்து வாசிக்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை தேவனாக கொடுத்துருக்காரு இல்லை, ஆனால் நான் நியாயம் தீர்க்கிறேன். ஆனால் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார், அவரும் நியாயம் தீர்க்கறதில்ல. எப்போ நியாய தீர்ப்பு வரும்? இந்த உலகமெல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. அப்போ தான் தேவன் ஒவ்வொருத்தருக்காக நியாயம் தீர்ப்பார். தேவன் பாருங்கள் எவ்வளவு, நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து எவ்வளவு பொறுமையாக தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுதும் கூட அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதே இல்லை. இவருடைய வாழ்க்கை எவ்வளவு வெளிச்சமாக நமக்கு இருக்குது. இதை பார்த்து நான் உணர்வடைகிறேன். சில சமயங்களில் நான் தவறும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு வரும், என் நேசர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். நான் அப்பொழுது நான் உணர்வடைவேன், என் ஆண்டவர் இப்படிலாம் இருந்திருக்கார், நான் இப்படி இருக்கேனே, நான் மனம் திரும்புவேன். இந்த வசனம் எனக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சமயத்தில் இன்றைக்கு நம்ம இந்த வாரத்தில் நம்ம படிச்சிருப்போம், யோவான் சுவிசேஷத்தில் பாவியாகிய ஸ்திரீயை நியாயம் தீர்க்கும்படி கிறிஸ்துவிட்ட கொண்டு வருவாங்க. அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவரை சோதிக்க வேண்டும் என்றே ஒரு பாவியாகிய ஸ்திரீயை அவரிடத்துல கொண்டு வந்து நியாயம் தீருங்கன்னு சொல்லுவார். பேசாமல் இருப்பார், கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருப்பார் தரையில். நானாக இருந்தால் சீக்கிரமாக நியாயம் தீர்த்திருப்பேன். உண்மையிலேயே சீக்கிரமே நியாயம் தீர்த்து கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். என் நேசர் அப்படி இல்லை, அப்படியே பொறுமையாக கீழே பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கார். தேவன்கிட்ட கேட்குறார். அவர் சொல்கிறாரு, நான் தாமாக எதையுமே செய்ய மாட்டேன், நான் ஒரு ஆளுமா எதையும் செய்ய மாட்டேன். அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அந்த அதிகாரத்தை கூட அவர் எடுத்து செஞ்சுருக்கலாம், அப்படி செய்கிறதில்ல. நானாக செய்ய மாட்டேன், நான் பிதாவிட்ட நான் கேட்பேன். அதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் குற்றம் இல்லாதவர்கள் முதலாவது இவள் மேல் கல்லை எறியிட்டு சொல்லு. எல்லாம் போயிடுவாங்க, எல்லாம் மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் சொல்லுவார், ஸ்திரீயே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை அப்படின்னு சொல்லுவான். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. இப்போ அந்த ஸ்திரீ சொல்லியிருப்பா, காட்டு மரங்களுக்குள்ளே என் நேசர் கிச்சிலி மரம். எல்லா மனிதர்களும் சுற்றி இருந்த மனிதர்கள்லாம் வேறு விதமானவர்கள், ஆனால் இவரோ ஆச்சரியமானவர். அவரால் அவர் ஈர்க்கப்பட்டிருப்பா. கண்டிப்பாக இனி போய் பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் பாவம் செஞ்சிருக்கவே மாட்டான். அவர் கண்டுபிடித்து விட்டால் இவரே என் நேசர். அவருடைய வார்த்தை அவளை எவ்வளவா தேற்றிடுச்சு. அவளை பிடிச்சிட்டு வரும்போது என்னென்ன பேசியிருப்பாங்க. அவள் மரணத்துக்கு சமீபமாக இருந்தா. அவள் நினச்சிருப்பா, இன்றைக்கு நம்ம சாக போகிறது உறுதின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பா. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளவு இனிமையானது. அவர் சொல்கிறா, நம்ம உன்னத பாட்டில் வாய்ச்சோம், அதன் கனி என் வாய்க்கு மதுரமானது. இயேசு பேசிய அந்த வார்த்தையில் அவளுக்கு உயிரே வந்திருக்கும், அவருக்கு இன்பமாக இருந்திருக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கும். அவருக்கு மரணத்திலிருந்து அவளை தூக்கி விட்டது போல் இருந்திருக்கும். கிறிஸ்து பேசினா அப்படித்தான் பேசுவார். அவரோட வாயில் கிருபை தான் பொழியும். ஒரு வாயை திறந்தாலே கிருபை, இரக்கம், மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், ஞானம் விளங்க அவர் வாயை திறப்பார். நான் வாயை திறந்தா கலகம் விளங்க வாயை திறப்பேன். நான் என்ன பார்க்குறேன், நான் பேசும்போதெல்லாம் கலகம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்து பேசும் பொழுது அப்படி இல்லை, ஞானம் விளங்க வாயை திறக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு இது பெரிய வெளிச்சமாக ஆச்சரியமாக இருக்குது. அந்த சகோதரி உண்மையிலேயே இவர் என் நேசர் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டா. எல்லா மனிதரை காட்டிலும் காட்டு மரங்களுக்குள்ளே இவர் கிச்சிலி மரம்.
எல்லாம் இருக்குது. அந்த சுற்றி இருந்த மனிதர்கள்லாம் காட்டு மரங்கள். அவளை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும் என்று முந்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனும் அப்படி இல்லை. அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்முடைய குமாரனா கிறிஸ்து அவர் நியாயம் தீர்க்கவே இல்லை. நம்மளுக்குள்ளே எவ்வளவு ஒரு அதிகார போதனை. அவருக்கு அதிகாரம் இருந்த பொழுது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தா தாட் பூட்டு தஞ்சாவூர்னு நான் மற்றவர்கள் மேலே அதிகாரத்தை திணிக்கத்தான் பார்ப்பேன். என்னுடைய தோரணை எந்திரி போ அதை செய் இப்படிலாம் இருந்திருக்கும். கிறிஸ்துவை எங்கேயாச்சும் நீங்கள் அப்படி கண்டிருக்கீங்களான்னு பாருங்கள். இங்கே முழு வேதாகமத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் பண்ணதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதிகாரத்தோடு எதையுமே அவர் செஞ்சதே இல்லை. ஒரு முறை அவர் சகோதர இடத்துல சகோதரெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து குறித்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூதர்களெல்லாம் அவரை கொல்ல வகை தேடினாங்க. அதனால அவர் என்ன செய்வார்னா யூதேயா விட்டு கலிலேயாவில் வந்து வாசம் பண்ணுவார். அப்படி இருக்கிற சமயத்தில் இது அவர்கள் சகோதரருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யூதேயாவில் கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் கிறிஸ்து என்ன செஞ்சார்னா யூதேயா விட்டு கலிலேயாவில் வந்து வாசம் பண்ணுவார். அப்படி தங்கியிருக்கிற சமயத்தில் அதுதான் அவங்க வீடு, அவங்க ஊர். அப்போ அவங்க சகோதரன் சொல்லுவாங்க, இப்போ யூதருடைய பண்டிகை வந்துருச்சு, நீ இங்கே செய்கிற வித்தையெல்லாம் யூதேயாவில் போய் செஞ்சினா நீ பிரபலமாயிடலாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படி சொல்லி அவரை கேலி பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தில் அவர் தான் மூத்தவர், முதல் பிள்ளை அவர் தான். 12 வயசுக்கு மேலே அவங்க அப்பா இறந்துட்டார். குடும்பத்தினுடைய முழு பொறுப்பு யார் மேலேனா கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலே. இப்போ அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவிட்ட தான். அந்த குழந்தைகளை கண்டிப்பாக அவருடைய சகோதர சகோதரிகளை தூக்கி சுமந்திருப்பார், மார்மேலே போட்டிருப்பார், தோளில் தூக்கி சுமந்திருப்பார். உண்மையிலே அந்த குடும்பத்துக்காக எவ்வளவா பாடுவிட்டிருப்பார் தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு மூக்கை சிந்தி விட்டுருப்பார், தொடச்சிருப்பார், கழுவி இருப்பார். ஏன்னா அவர் தான் மூத்த பிள்ளை. அடுத்தடுத்து 4 சகோதரர்கள், 1க்கு மேற்பட்ட சகோதரிகள். முதல் பிள்ளையாக இருந்து அவங்களை எவ்வளவா பராமரிச்சிருப்பார், அந்த குடும்பத்துக்காக எவ்வளவா உழைச்சிருப்பார். அவரை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேலி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது மாதிரி தான். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்க நீ அங்கே பண்டிகைக்கு நீ போ, அங்கே போய் பிரபலமாக செய்யினா, அங்கே போய் ஒரு அற்புதம் செஞ்சார்னா அப்படியே எல்லாத்துக்கும் பிரபலமாயிரும். உடனே யார் எங்கேயா இருக்கார், இங்கே தான் இருக்கார், வாங்க அப்படிங்க அப்படி சொல்லி வந்துடுவாங்க. அப்போ அந்த சகோதரர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? ஏன் இவங்க அங்கே போக சொன்னாங்க? அந்த சகோதரருடைய எண்ணம் சரியில்லை. அவர்களாம் காட்டு மரங்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இயேசுவோ கிச்சிலி மரமாய் விளங்கினார். அவங்கள்ட்ட பேசும்போது கூட மெதுவான பிரதித்திரமாக, உங்கள் வேலை ஆயத்தமாக இருக்குது, என் வேலை அப்படி இல்லை, நான் இப்போ போகிறதில்ல. ரொம்ப அமைதியாக ஜென்டிலாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நானாக இருந்தால், ஏண்டா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நான் உழைச்சிருப்பேன், பாடுபட்டிருப்பேன், இந்த குடும்பத்துக்காக எவ்வளவா நான் உழைச்சிருக்கேன், உங்களை நான் மாறலையும் தோல்லையும் தூக்கி போட்டு சுமந்து நான் வளர்க்கலையா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி சொல்லி கேட்டிருந்திருப்பேன். என் நேசர் அப்படி இல்லை, வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் மற்றவங்களாம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு அவர் ஓடி போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்து மேலே கரிசனை உள்ளவராக நம்முடைய கிறிஸ்து இருந்தார். மரண தருவாயிலும் கூட யாருமே பக்கத்தில் அவங்க சகோதரர் இருந்ததா வேதத்தில் பதிவு செய்யப்படவே இல்லை. அவருடைய சகோதரி இருந்ததா வேதத்தில் பதிவு செய்யப்படலை. அவருடைய சீசர், அவருடைய தாயினுடைய சகோதரி, இவங்க தான் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். தன் தாயை பராமரிக்கும்படிக்கு சொல்லும்போது கூட அவருடைய சகோதரர்கள் இல்லை. யாரை சொல்கிறார் தெரியுமா? யோவானை பார்த்து தான் சொல்கிறார். இதோ உன் தாய். அம்மா அப்பா சொல்கிறார், இதோ உன் மகன். சகோதரர்கள் இல்லை. அவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும்போது கூட பிரயாணமாக போகிற ஒரு சீமோனை கூப்பிட்டு பலவந்தா மாமையில சிலுவையை சும சொன்னாங்க. இப்போ சகோதரர்களாக எங்கே இருந்தாங்க? சிலுவையில் இறையும்போது அவருடைய சகோதரர்கள் எங்கே இருந்தாங்க? ஆனால் என் நேசர் ஒரு நாளும் அவர் மேலே கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ எதுவுமே இல்லை.
மரண பரியந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவருடைய குடும்பத்தில். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்னாடி அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் யூதா, யாக்கோப்பு இவங்கெல்லாம் அவங்க தான். அந்த குடும்பத்தை அவ்வளவு ஒரு கரிசனையோடு கூட அவருடைய வாழ்க்கை எவ்வளவா இருக்குது பாருங்கள். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா கசந்து கொள்கிறோம், வருத்தப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், வீட்டை விட்டு போயிடலாமா அப்படிலாம் நினைக்கிறேன். அப்படிலாம் நான் நினச்ச காலங்கள் உண்டு. சில சமயங்களில் நான் ஆரம்பத்தில் நான் இந்த சபைக்கு வருவதற்கு முன்னாடிலாம் என் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு எடுத்து பேசுகிறது என்ன வார்த்தை இருக்குன்னா, டைவர்ஸ் கொடு, இப்படித்தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் என் நேசர் ஒரு நாள் தன் குடும்பத்தை டிவைஸ் பண்ணிட்டு போகவே இல்லை. எவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற அவரெல்லாம் காட்டு மரங்கள் தான், குணங்கெட்டவர்கள் தான். அவர் நல்ல மனிதர்கள் மத்தியிலே அவர் இல்லை. அவரை கொலை செய்யக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தான் இருந்தார். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார். அந்த எருசலேம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கொலை செய்ய தேடினாங்க. அவர் சொல்லுவார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சிறையின் கீழே கூட்டி செல்லு தேர்த்துக்கொள்வர்கள் எத்தனையோ தடவை நான் மனதாக இருந்தனே, உங்களுக்கு மனசு இல்லையே. அவர் கொலை செய்ய தேடுறாங்க. இவருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களை எப்படியாச்சும் நான் கூட்டி சேர்த்துக்கொள்ளணும். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசிங்கமும் வெளியே தெரியும். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது பிரியமானவர்களே. அதிகமாக அவருடைய அற்புதங்களை காட்டிலும் அவருடைய வாழ்க்கை தான் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படியா அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. நான் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, என் நேசர் அவர் கிச்சிலி மரம். அவரிடத்துல போகும் பொழுது சமாதானம், சந்தோஷம், ஆறுதல். அவர் வாழ்க்கையை தியானிக்கும் போது நமக்கு ஒரு வெளிச்சம், நமக்கு நல்ல மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். காலையில் தேவன் இப்படியாய் நம்மளோடு கூட பேசி இடைப்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்வேன். ஆமாம். சகோதரர் அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். அது எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. அந்த காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சடி மரம். என்னை குறித்து நான் யோசிக்கிறேன், காட்டு மரம் என்று சொல்லி ஒர்ஷிப்பில் சகோதரர் எடுத்தார். அது வீணாக போயிடுச்சு. அந்த மண் வீணான மண். அது தள்ளி போடவில்லை, அது ஒதுக்கவில்லை, அவர் புறம்பே தள்ளவில்லை. அதுதான் அந்த நேசக்கொடி, அந்த நேசக்கொடி. அதனால தான் சகோதரர் இங்கே பகிர்ந்து கொண்டார். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நாளில் பார்க்குறேன், என்னை விருந்துச்சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், அவர் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அவருடைய நேசம், அவருடைய அன்பு பிதா. அதனால தான் இந்த பூமிக்கு தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பினார். எப்படி? நம்ம மேலே வைத்த அன்பு, அவருடைய நேசம். அந்த நேசத்தணல் நம்மளை அப்படியா என்ன செய்யுதுங்க? அரவணைக்கிறது. நாம் காட்டு மரமாக இருந்தோம். அதனால தான் ரோமரில் பார்க்குறோம், காட்டு ஒளிவ மரமாகிய நீ வெட்டப்பட்டு அந்த ஒளிவ மரத்தினுடைய வேறே நீ அந்த சாரை நீ உறிஞ்சிக்கிறாய். எப்படி? தேவனுடைய அன்பு இல்லைன்னா நம்மக்கிட்ட இந்த அன்பு இருக்காதுங்க. சகோதரர் சொன்னது போல் நம்மளிடத்தில் முரட்டாட்டம் இருக்கும், கலகம் இருக்கும். பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு சின்ன உதாரணம் தான். கடந்த நாட்களில் நான் வியாபாரம் செய்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்த உடனே இப்படி அடைச்சிக்கிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்து விட்டுருந்தேன். வந்தவர் என்னுடைய இருக்கிற காசை அப்படியே எடுத்துக்கிட்டார். எடுத்துகிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு என்னை தெரியாத மாதிரி கூப்பிட்றாரு, இளநீ வாங்கி குடிக்கிறார். போன பிறகு பார்த்தேன் காசு இல்லை. அப்பொழுது நான் வேறு யாரையுமே நியாயந்திருக்கலை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்ம நேமே நியாயந்திருத்தா நியாயம் தீர்க்கப்படும். இப்போ ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் ஞானமாக வைத்திருக்கணும். அந்த மனுஷன் திரும்பி வந்தார், நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. எப்படி வந்துச்சு? இது தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கத்தினால அதை அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுனால ஒரு சாந்தமாய், அமைதியாய், சமாதானமாய் அப்படி நான் சொல்லுவேன். ஆண்டவரே இந்த பொருளெல்லாம் ஓடி முடிய ஆண்டவரே சம்பாதிக்க நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தோடு நிற்காது. என்ன செய்யன்னு கேட்டால், ஆண்டவரே அது உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும், என்னுடைய சமாதானமும் சந்தோஷமும் குறையக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமாதானமும், இது ஓடினாலும் சரி ஓடலினாலும் சரி, உம்முடைய சமாதானமும் சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கணும். இதாங்க நம்ம காட்டு ஒளிவு மரம் அந்த நேசத்துக்குள்ளே வந்து விட்டது.
அந்த நேசத்துக்குள்ள வந்ததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறார். நம்ம இதை விட இப்போ கசந்து கொண்டு இருக்கிறோம், இதை விட கசப்புள்ளவர்களாகவும் விரோதிகளாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் குறை சொல்லவர்களாகவும் மன்னிக்க முடியாதவர்களாகவும் இருந்தோம். ஆனால் தேவனுடைய இரக்கத்தினால அந்த கிருபை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம விழுகலையும் சொல்லலை, ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை தாங்குகிறார். அவருடைய நேசம், அவருடைய அன்பு. ஆண்டவரே, எனக்காய் நீ உயிரையே கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்காய் நீங்கள் உயிரையே கொடுத்துருக்கீங்க. அதனால தான் தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம். கீழே 5 வாசிப்போம். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது. யாருடைய இடதுகை? தலையின் கீழ் இருக்கிறது. அவருடைய இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவரது வலது கையை என்ன செய்யறதா? அணைத்துக் கொள்ளுகிறது. அணைத்துக் கொள்ளுகிறது. அதுதான் நேசம். நம்ம எப்போவாவது அப்படி சிந்திச்சிருக்கிறோமா? ஒரு சகோதரர்களே, ஒரு சகோதரிகளை குறித்து நமக்கு விரோதமாய் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம அந்த இடதுகை அவருடைய தலையில் இருக்கவும் அவரை அணைவித்து கொண்ட ஒரு அந்த நேசம் நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம 2 வாசிப்போம். அதுலேயே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஆமாம், அப்படி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திலுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். என் பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். ஆமாம் அந்தவர்களே, நமக்கு நல்ல மூத்த சகோதரர்களை கொடுத்துருக்கிறார். ஆமாம், நம்ம இயேசுவை மட்டும் நம்ம பார்க்குறோம், அது உண்மைதான். நம்ம இயேசுவை பார்த்து தான் ஓடணும். ஆனால் நம்ம சபையிலேயோ எத்தனையோ பாடுகளையும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் எல்லாம் சைத்து என்ன செய்கிறன்னு கேட்டால், அந்த காட்டு முள்ளுகளுக்குள்ளேயே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாராத்திக்குள்ளே ஒருத்தர் நம்ம சபையிலே இருக்கிறார்கள். இதுதான் ஒரு சகோதரர் சொன்னார். ஒரு கன்னிகை, ஒரு ஸ்திரியை நியாயம் தீர்க்கிறார்கள் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8 வாசிப்போம். 7 வாசிப்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். பாருங்க, ஒரு நீதிமான். அவர் கல்லெறிஞ்சிருக்கலாம், அவர் என் மேல் கையை கல்லெறிய விரும்பவில்லை. ஏன் கேட்டால் அவருடைய நேசத்தனல், அவருடைய அன்பு என்னை அரவணைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் குனிந்து எழுதி கொண்டு இருக்கிறார். அவர்கள் ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டவர்களை குறித்து அவர் மறுபடியும் குனிந்து தரையிலேயே எழுதினார். எரேமியா எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 8 அது ஏன் குனிச்சு எழுதினார்ன்றது எரேமியா தீர்க்கதரிசியில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 15 வாசிப்போம். இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். 13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போனவர்களின் பெயர் புழுதியிலேயே எழுதப்படுகிறது. அவர்களுடைய பெயரை புழுதியிலே எழுதி கொண்டிருந்தார். ஆமாம் ஆண்டவர்களே, நம்மளுடைய பெயர் புழுதியிலே எழுதப்பட வேண்டாம். ஆமாண்டவரே, இந்த நாட்களுக்கு முன்பாகவே நீர் எங்களோடு பேசுகிறீரே. கடந்த நாட்களில் வியாழக்கிழமை பரிசுத்தம் பிரதர் பேசினார்கள். உடனே ஒரு சகோதரருக்கு ஃபோன் பண்ணேன். அவருடைய வருத்தத்தை சொன்னார். நமக்காகத்தான் ஆண்டவர் நேற்று பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவன் பிரதர் நமக்காகவே பேசி கொண்டு இருக்கார். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளை ஜீவனும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருந்து நம்மளை என்ன செய்கிறதுன்னு கேட்டால் தேற்றிக்கிறது. அவருடைய புழுதியில் எழுதப்பட்டது அப்படின்னா, ஜீவனுள்ள கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிற பெயர், உங்களுடைய அகன்று பெயரை பெறும். தேவன் எனக்காகவே பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் நிறையா இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம், நமக்கு சபையில் கூட பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு காட்டு மரத்துக்குள்ள ஒரு கிச்சடி மரம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சொன்னேன், நான் பிரசங்கம் 2 நாளாக என்னுடைய காரியம் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ண வேண்டாம், உமக்கு உகந்தவனாக இருக்க உதவிச்சு, உமக்கு உகந்தவனாக இருக்க உதவிச்சு. எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவரே,
என்னுடைய இருதயம் உண்மை சார்ந்து கொள்ளட்டும். என்னுடைய இருதயம் அப்படியே கொஞ்சம் போல் வழிவு போகும்போது என் இருதயம் கணத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், நீ விலகி போயிட்டாப்பா, நீ தேவனை விட்டு விலகி போயிட்டா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி, உம்மிடத்தில் நான் வந்துடுறேன், நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே. என்னுடைய சிந்தையில், என்னுடைய வார்த்தையில், என்னுடைய பேச்சில் எப்படி இருக்கிறோம்? அந்த கச்செடி மரங்களுக்குள்ளேயே அந்த நான் வந்து ஒரு நல்ல மரமாக இருக்கிறேன்னா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்றுங்கள். அதனால தான் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தை சொல்கிறார், திராட்சை செடியிலே கொடி இணைந்திருந்தால் அது கனி கொடுக்கும். தேவன் எனக்கும் உதவிச்சவர் என்று நம்பிக்கை இருக்கிறேன். தேவன் தாமே கண்டுபிடிக்கிற வாழ்க்கைகளை என்னை நடத்துவாராக. ஆமீன். தேவன் நாளில் பேசின வார்த்தைகளுக்கு நான் நன்றிலோனாக இருக்கிறேன். 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு இந்த நாளில் செய்தியில் நம்ம பார்த்தோம். அவருக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணலன்னா மிஸ்யூஸ் பண்ணல. ஸோ அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருந்துச்சு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு மாதிரியை காமிச்சாங்க. அந்த விமனை கொண்டு வராங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கல்லெறியதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. பட் யாருமே அவங்க கல்லெறியில். பிகாஸ் ஜீசஸ் அவங்கள என்ன பண்ணார்னா ஹி என்கவுண்டர்ட் வித் தம். அவங்களோட கூட அவர் பேசுகிறது பார்க்கலாம். உங்களில் முதலாவது பாவம் இல்லாதவர்கள் அவங்க மேலே கல்லெறிட்டுன்னு சொல்லினப்போ எல்லாருமே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த ஸ்பாட்லேயே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கல் எறிவதற்கு முழு தகுதியும் உள்ளவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரை கல் எறியலை. ஏன் அவர் கல் எறியலை? ஸோ இது கொஸ்டின். பொதுவாக அந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க அது ஒரு போதை அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பவருங்கிறது ஒரு இருமுனை கத்தின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நான் டெய்லி இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனே அதுதான். சரிங்களா? ஒருத்தவங்க கையில் பவர் போகும்போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நான் ரொம்ப டே பை டே லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்குறேன். அந்த பவரை யூஸிங் டு சர்விங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்துருக்குறேன். இல்லை அந்த பவர் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜஸ், அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அது நம்ம இது நம்மளுடைய பவர், இதை நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு என்ஜாய். இன்னும் சொல்லப்போனால் இந்த பவரை நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்துருக்குறேன். இதிலிருந்து இந்த 2 வகையான மனிதர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமுள்ள ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். ஏன்னா அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. பட் அவர் அந்த கல்லை எடுக்கலை. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடைய லீடர்ஷிப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களுடைய கையில் அதிகாரம் போகும்போது அது ஆட்சி செலுத்தக்கூடிய அல்லது ஒரு அந்த பவரை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கும், ஒரு தலைமைத்துவமாக இருக்கும். ஆனால் ஜீசஸோடைய லைஃப்பில் பார்க்கும்போது அவருடைய லீடர்ஷிப்பில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இஸ் எ சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு பணியாள் தலைமைத்துவம். ஏன்னு சொன்னால் ஜீசஸ் ஏன் அந்த ஸ்டோன் அவர் எடுக்கலன்னு சொன்னால் பிலிப்பியான்சியோட ஒரு கோட் நான் படித்தேன் ரீசெண்ட் டேஸில். அவர் அப்படியா சொல்கிறாரு, ஜீசஸோட ஹேண்ட்ஸ் எங்கே பிஸியாக இருந்துச்சுன்னா வாஷிங் த ஃபீட். இயேசு கிறிஸ்துவோடைய கைகள் எங்கே பிஸியாக இருந்துச்சுன்னா பிறருடைய கால்களை கழுவக்கூடிய அந்த பணியில் மும்முரமாக இருந்ததுனால ஹி நெவர் பிக்ட் த ஸ்டோன். அவர் அந்த கற்களை அவரால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பாசித்தேன். ஒரு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை நான் யோசித்து பார்க்குறேன். நான் என் கையில் ஒரு கல் கிடைக்கும்போது அதை நான் எரிகிற நபராக இருக்கிறேன்னா அல்லது அந்த மனிதனுடைய கால்களை கழுவக்கூடிய ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக நான் காணப்படுறேன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்குறேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகணுன்னு சொல்லி யோசிக்கிறேன். சரிங்களா? இது வில்லியம் பார்க்லி அவருடைய ஸ்டடி பைபிளில் அவருடைய ஸ்டடி பைபிள் ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுவார். அந்த நோட்ஸ் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது எனக்கு ஐ வாஸ் பெனிஃபிட்டட். நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறேன்னா, பவர் இஸ் கிரேசி. பவர் என்பது அதிகாரம் என்பது ஒரு மனிதனுடைய கையில் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஒற்றை ஒரு சுபாவத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 எம்பரர்ஸ் அவர் சொல்கிறார். ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அந்த ரோமன் எம்பரரில் இருக்கக்கூடிய சார்லி மேக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பரர். பொதுவாக ரோமன்ஸ் ஆர் நோன் ஃபார் தேர் பவர்ஸ், கிரீக்ஸ் ஆர் நோன் ஃபார் தேர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமர்கள் அதிகாரத்திற்கு பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்லி மேக்னி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. அவருக்கு என்ன தான் செத்ததுக்கு அப்புறமும் தான் ஒரு ராஜாவாக இருக்கணும், அந்த போஸ்ட் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி நான் அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறனோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், என்னுடைய கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணால் இறந்து போனதுக்கப்புறம் அவர் அப்படியே சீட்டில் உட்கார வச்சாங்க. அந்த சிங்காசனம் அந்த கோல்டன் க்ரௌனை அவர் தலையில் வச்சுட்டாங்க. அவர் கையில் ஒரு ஸ்கெப்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்கெப்டர்னா தெரியும், அந்த தடி, அந்த செங்கோல் கொடுத்துட்டாங்க. அவர் கையில் ஒரு லா புக்,
அந்த லா புக் வச்சு அவர் வந்து டெய்லி அந்த எப்படி அந்த அரசவையில் அந்த அரச சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி அவர் வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த கலரை வந்து மூடிட்டாங்க. மூணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட AD 814 அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரோமனுடைய வாரிசில் வரக்கூடிய ஒத்தல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பரர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயம் அவர் வந்து படித்ததுக்கப்புறம் என்னுடைய மூதாதையரான அவர் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி அந்த வந்து டோம்பில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்களா நான் பார்க்கணும். சரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோம்பு வந்து திறங்கன்னு சொன்னாங்க. திறந்தவொன்னு பார்க்கும்போது அவர் எப்படி விஷ் பண்ணாரோ அவருடைய லாஸ்ட் விஷ் என்னவோ அதே மாதிரியே அவருடைய கலரை வந்து இருந்துச்சு. இருந்தவொன்னு என்ன பண்ணிட்டார், என்ன பண்ணிட்டார், ஓகே எவ்ரி திங்ஸ் பர்ஃபெக்ட் சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிணம் வந்து அந்த கெட்டு போகாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த டோம் வந்து திறக்கிறது யாருன்னு சொன்னால் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, திறந்து போனோன்னு பார்த்தா அவங்களுடைய பார்த்த அந்த காட்சி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே செல்லரிச்சு போயிடுச்சு. சரிங்களா, ஒரு மண்டை ஓடு மட்டும் இருக்குது. அந்த மண்டை ஓடு வந்து சாஞ்சி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த சிங்காசனம் வந்து அழுத்தினதுனால சாஞ்சிருச்சு. அந்த ஸ்கெப்டர் அந்த எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. ஏன்னா செல்லரிச்சு போனதுனால கீழே விழுந்துருச்சு. அவர் மடியில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு மட்டும் அப்படியே இருந்தது. சரிங்களா, ஸோ அது என்ன புக் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த புக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ரே டோமோகிராஃபின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே டோமோகிராஃபின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அது என்ன புக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சர்ச் பண்ணாங்களாம். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்னையே ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிக்க வச்சது. அந்த ஸ்கேன் பண்ண அந்த புக் என்ன தெரியுமா, த பைபிள். அந்த ஃபிங்கர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வசனம் என்ன தெரியுமா, மத்தேயு 16:26. அதை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 16:26 அந்த ஃபிங்கர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்குன்னா ரெஸ்ட் ஆயிருந்துச்சு. மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நம்முடைய ஆத்மா வந்து வெளியேற பெற்று அது தேவனை கொடுத்தது. சரிங்களா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவர்கள் மீது கல்லெறிவதற்கு அதை பயன்படுத்துகிறோமா அல்லது மற்றவருடைய கால்களை கழுவுவதற்கு? ஜீசஸ் வாஸ் so busy in washing feet so he cannot pick the stone. என்னுடைய வாழ்க்கையில் வந்து கல் கிடைக்கும்போது நான் கீழே போட்டுட்டு பிறருடைய கால்களை கழுவக்கூடியதான ஒரு தாழ்மையில் நான் நிலைச்சிருக்கோன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். தேவன் நம்ம ஒருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவான்னு சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். பிரதர் வாசித்த அதே வேத பகுதி தான் உன்னத பாட்டில் அந்த என் நேசர். அதில் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிற பகுதி என்னென்னா அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்ற பகுதி. அந்த நேசருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்கார நான் விரும்புகிறேனா அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு வந்து சேலஞ்சிங்காக வந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள், இப்போ காடு எப்படி இருக்கும்னா காடு அடர்ந்த காடு வந்து அது முள்ளுகள் உள்ளதாக இருக்கும், அதில் பள்ளங்கள் இருக்கலாம், மேடுகள் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகையிலையும் வந்து நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் வந்து அது என்ன இருக்கலாம், ஒரு சில சமயத்தில் வந்து புயல் மாதிரி இருக்கலாம், அடர்த்தியான மலை மாதிரி இருக்கலாம். இப்போ நான் என்னுடைய நேசரை நாடி தேடி அந்த நிழலில் நான் வாஞ்சியாக உட்கார பிரயாசப்படுகிறேன்னா அப்படிங்கிறது தான் இப்போ சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு அந்த நம்ம கேள்வி பதில் எழுதணும் அப்படின்னு யோவான் வந்து 6-10 வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லையிலையும் வந்து நான் அதை ஒரு கிளான்ஸுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை வாசித்தேன். அந்த வாசித்திருக்கையில் எனக்கு ஒரு வசனம் வந்து என்னென்னா ஒரு பளிச்சுன்னு வந்தது, வெளிச்சமாக வந்ததுன்னு சகோதரர்கள் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வசனம் என்னென்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6:21. இது எப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த 16 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 16 சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் வந்து படலில் ஏறி பிரயாணப்பட்டாங்க. அப்போ கடலில் அக்கறையிலேருந்து கப்பலுக்கு நேராக போனாங்க. பெருங்காற்று வந்து அதில் அடிச்சிச்சு. அதில் தெளிவாக எழுதியிருக்கு, அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவழித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருவதை கண்டு பயந்தார்கள். அவர்களை நோக்கி நான் தான் சொல்லிட்டார். இதுவரையும் இருக்குது. இப்போ மேட்ரு என்னென்னா இப்போ என்னென்னா தண்டு வலித்து அந்த புயல் காற்று மத்தியில் அவங்க போகையில் இப்போ ஒரு வசனம் வந்து குறிப்பாக என் மனதில் பட்டது என்னென்னா அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள்.
இந்த இருதயம் தான் எனக்கு வேணும்னு நான் உணர்த்தப்படுறேன். அவரை ஏற்றுக்கொள்ள, என்னுடைய நேசரை நான் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் போதும். அடுத்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடனே படகு அவர் போகிற கரையை பிடித்தது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் போகிற கரையை பிடிக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம வாழ்கிறோம், அதுதான் நம்மளுடைய பிரயாசம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்னுடைய நேசரை என்னுடைய வாழ்க்கை படகுல நான் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் போதும். ஏன்னா சொல்லி சொன்னார், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அவர் யாரையுமே என்ன பண்ணல, நியாய தீர்ப்பு செய்ய வரல. நம்ம யோவான் 3:17 நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் அதை வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமாம், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் அனுப்பியிருக்கிறார். அந்த நேசரை நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் எனக்கு உணர்த்துன்னா, அவரை என்னன்னு ஏற்றுக்கொள்ள முதல்ல மனதாக இருக்கணும். முதல்ல மனசு இருந்தால் தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்தில் நான் இன்னுமாய் குறைபடுகிறேன், என்னுடைய நம்பிக்கை இருக்கிடுகிறேன். வரும் நாட்களில் தேவனை நான் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை படகும் சேர வேண்டிய கரையை சேரும் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிடுகிறேன். ஆமென். தேவன் என்னோடும் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் முதலாவது பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தை, நான் என்னோட தேவன் பேசின வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த அதிகாரம், நம்ம என்ற வாசித்த 6 முதல் 10 அதிகாரங்களே இந்த முன்னாடி 15 பார்த்தோம். தேவன் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்துருந்தார்னு. ஆனால் அதே இது 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தனது, நீங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்யுங்க, நியாய தீர்ப்பு செய்யுங்க. நான் என்ன செய்யறதில்ல ஒருவனையும். அதான் பார்த்தோம். இப்போ சவர் பயந்து கொண்டாங்கல்ல அந்த விபச்சார ஸ்திரியை, வந்தவங்கள என்ன சொன்னாங்க, இவள் என்ன செய்யணும், தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஏன்னா யார் எழுதி வச்சிருக்கான்னா, மோசே எழுதி வச்சிருக்காரு என்ன செய்யணும், இவளை கல்லறிந்து. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சொன்ன தோட்டத்தின்படி என்ன செய்யுங்க, தீர்ப்பு செய்கிறீர்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார், நான் நியாய தீர்ப்பு செய்வதற்காக வரவில்லை. இப்போ சௌர் வாட்சி மாதிரி நினச்சினா கால்களை கழுவுகின்ற வேலை தான் அவர் செஞ்சார். இப்போ சௌர் கடைசி வச்சாங்கள, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நான் வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன், அவளை மனம் திரும்பும்படி அழைக்கிறதுக்கு தான் வந்தேன். அதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. நம்ம கால வச்ச கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அது தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதுதான் இங்கே செஞ்சார். அவர் என்ன செய்ய, அந்த பெண்ணை கடைசி என்ன சொன்னார், நானும் என்ன செய்யறது உன்னை ஆக்கினைக்குள்ளாக, நான் அது நியாயம் தீர்ப்பதே, இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. இதே மாதிரி தான் ஒரு வியாதி காட்டுன்னு சொன்னார், சுகமான பின்பு சொல்லுவார்ல, இதிலும் கேடானது ஒன்று உனக்கு வராதபடி என்ன செய்ய, இனிமே பாவம் செய்யாதே. அதே தான் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் 9-10 இருந்துச்சு. பிறவிக்குருடனை பார்த்தோன்னே சீசர் என்ன சொன்னாங்க, இது இவன் செஞ்சதா பெற்றோர் செஞ்சதா. அதுதான் பின்னாடி அந்த தொடர்ச்சியை வாசினா பின்னாடி பரிசேயர்கள் சொல்லுவாங்க அவனை பார்த்து, நீ முற்றிலும் பாவத்தில் பிறந்தவன், நீ தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, இவன் செஞ்ச பாவம் காரணம். அல்லது நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் பார்க்கும்போது அப்பா அம்மா செஞ்ச பாவமாக இருக்குமோ, முன்னோர்கள் செய்த பாவமோ அப்படின்னு ஈஸியாக தீர்ப்பு செஞ்சிடும் டக்குன்னு. நான் யோசிச்சு, ஆண்டவர் இப்படி தானே ஆண்டவர் நான் இருக்கிறேன். அதே பின்னாடி எங்கேருந்து வந்தால் அவங்க அந்த யூதர் பாரம்பரியத்தில் வந்தவங்க, அவங்க பரிசு என்ன சொல்கிறாங்க, நீ எதில் பிறந்தவன், முற்றிலும் பாவத்தில் பிறந்தவன், அதனால நீ என்ன செய்வ, அப்படி தான் இருப்ப அப்படின்னு ஒரு தீர்ப்பு. ஆனால் லேஸ் என்ன சொன்னார், அதெல்லாம் கிடையாதுப்பா, தேவனுடைய நாமம் உங்கள்கிட்ட வெளிப்படணும், அதுக்காக தான் அப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறான் அந்த பார்வை. அதே மாதிரி சொன்னாங்கல்ல, எபிரேயர்லேருந்து ஒரு வசனம் நமக்கு சொன்னாங்க 9:27 மட்டும் வாதிச்சு. அதில் தேவன் கடந்த நாட்கள்லாம் வாசிக்கும்போது தேவனோட இடைப்பட்ட காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது தான். அதில் 2 காரியங்கள் இந்த சாக்ல அவங்க அந்த த்ரூ த பைபிள் எழுதும்போது 2 காரியத்தில் சொல்கிறாங்க. வாசிக்கும்போது எனக்கு அது வெளிச்சமாக இருந்தது. மரித்த பின்பு என்னதான் இருக்குது நமக்கு, நியாய தீர்ப்பு. ஏன்னா நான் ஆர்சி பேக்ரவுண்ட் வந்தவன், ரட்சிக்கப்பட்டவன். அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கல்லறை திருநாள் ஒன்று உண்டு. அது எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா என்னது, அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்தால் என்ன செய்வாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நம்ம பொதுவாக அந்த ரிப்னு ஒன்று போடுவாங்க, அது பொதுவாக உண்டு, ரெஸ்ட் இன் பீஸ்னு.
அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்யணும்? மரணத்திற்கு பின்பு அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமா? ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? மரணத்திற்கு பின்பு என்னதான் இருக்கு? நீ தலையில் என்று குட்டி கரணம் போட்டால் என்ன கிடையாது. அதற்கு பின்பு என்ன கிடையாது? மனம் திரும்புவதற்கு வாய்ப்போ மன்னிப்போ கிடையாது. முடிஞ்சு போச்சு. மரணத்தோடு என் வாழ்க்கை அவ்வளவுதான். அதற்கு பின்பு எனக்கு மரணம் திரும்புவதற்கு ஒரு நொடி கூட எனக்கு கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு? எப்ப நியாயம் தீர்க்கிறாரு? என்ன கொடுத்திருக்கு? அடுத்த பகுதி நமக்கு ஆண்டவர் மரணம் வரைக்கும் காத்திருக்கிறார். நான் மரிக்கும் வரைக்கும் தேவன் என் மீது நீடிய கிருபையாய், சாந்தமாய், பொறுமையாய் தான் பார்க்கிறோம். அவர் என்னது? தேவன் வர்றான்னு சொன்னாங்கப்பா, எங்க அவரு? அவர் நீடிய சாந்தமாய் இருக்கார். எதற்கானா? மரிக்கும் வரைக்கும் என் மீது இரக்கமாய் இருக்கிறார். அவன் மனம் திரும்பிட மாட்டானா என் மகன்? அதான் நம்ம கல்வனுக்குரிய அந்த இதில் பார்க்குறோம். நம்ம மத்தேயு லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். நல்லது. அதில் அப்படியே வாசிக்கிறேன்னா அவங்க அங்கே கேள்வி பண்றாங்க. என்ன செய்றாங்க? தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். அடுத்து 37, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணாங்க. அடுத்து 39, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அங்கே அதிகாரிகள், ஜனங்கள், அங்கே குற்றவாளி எல்லாருமே அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அதான் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம் சார். என்னது? நியாயமாய் தீர்ப்பு செய்யற யாரையுமே அவர் தீர்ப்பு செய்யலை. அவர் இதே பின்னாடி உள்ள வாசிக்கிறோம் நம்ம. என்னது? உங்களை குறித்து தீர்ப்பு செய்ய எனக்கு அநேக காரியங்கள் உண்டு சொன்னால் உண்மையாக தெரியும். ஆனால் என்ன செய்யறதுனா தீர்ப்பு செய்கிறது இல்லை அப்படின்ட்டாரு. அதான் நியாயமாய் தீர்ப்பு செய்யறதை கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா 34 அதே இதில் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதான் தேவன் செய்தது. இயேசு என்ன செஞ்சார்னா ஒரே வேலை தான் அவர் செஞ்சார். என்னன்னா, பிதாவே மன்னிக்கிற வேலை தான் செஞ்சார். நியாயம் தீர்க்கலை யாரையுமே. அவர் இங்கே இருக்கும் வரைக்கும் என்ன செய்யலை? ஒருவரையும் நியாயம் தீர்க்கவில்லை. இந்த வாசிக்கணும், ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன்? ஒரு வீட்டில் ஒரு மனைவியோ பிள்ளையோ செஞ்ச உடனே ஒரு தீர்ப்பு. நான் அப்படிதான் ஆண்டவர் எழுதுறவனா இருக்கிறேன். உண்மை போல அந்த நீடிய சாந்தம், பொறுமை, அந்த பொறுமையே இல்லை. ஒரு காரியத்தை கண்ணால் பார்த்தவுடன் அல்லது கேட்டவுடன் ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிடும். அப்படியே ஒரு போர்டு உள்ளத்தில் தொங்குது, இவங்களாம் இப்படித்தான், இது இப்படித்தான், நம்ம சொன்னாலும் என்ன செய்யாது, நடக்க அது கேட்க மாட்டாங்க. உடனே டபக் உள்ளத்தில் என்ன செய்யறது? இதயத்தின் நிறைவிலிருந்து அந்த வார்த்தைகள் அப்படி வந்துடுது. ஆண்டவரே நீர் அப்படி இல்லையே. அப்படி நியாயம் தீர்த்திருந்தால் அதுக்கடுத்து பார்க்குறோம் அந்த கல்வன் என்ன இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வாதிச்சோம் கீழே 2வது கல்வன் என்ன சொன்னா, நாங்கள் நியாயமாய் தண்டிக்கப்படுறோம். அவனுடைய வேண்டுதல் என்ன வந்துச்சு? இதான் 42, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யுங்க? இப்போ சகோதரர் சொன்னாங்கல்ல, ஏற்றுக்கொள்ள கரை வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு, ஏற்றுக்கொண்டான். நம்ம இது வாசிக்கிறோம். நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்டிருக்கோம். மரணத்தை படுக்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு, ரட்சிக்கப்பட்டிருக்கான். அப்படி நம்ம அங்கே போய் நிற்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இயேசு மட்டும் நியாயம் தீர்த்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அவனுடைய வாழ்க்கை? அவர் பேதுருவுக்கும் காத்திருந்தார், யூதாசுக்கும் இறக்கம் இல்லாத இருந்தார். ஆனால் யூதாஸ் என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. அந்த நாட்களில் அந்த வெளிச்சத்தை சொல்றாரு. நம்ம யோவானில் இப்போ வாசித்த தேர்வு பகுதியில் வாசிச்சோம் 9:5. நான் உலகத்திற்கு என்ன செய்கிறேன்? ஒளியாய். இதுதான் அவருடைய ஒளி. மத்தேயு 5:14 சொல்லியிருக்காரு என்னது? நான் உலகத்தில் இங்கே பார்த்தோம் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இன்றைக்கு என்னது? ஏசுங்க இல்லை, நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? அவரை வெளிக்காட்டும்படியாக அழைக்கப்படுறாரு. இங்கே சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கேன். நான் என் வீட்டில் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் பார்க்குறேன், அதை நான் ஆராய்ந்து பார்க்குறேன். ஆண்டவரே நான் வெளிச்சமாக இருக்கிறேனா? இந்த பகுதியில் குறிப்பிட்ட ஏதாவது ஒவ்வொரு நிறைய கேட்டோம் நம்ம. ஆண்டவரே நியாயம் தீர்க்காதபடிக்கு
ஏன்னா நம்ம எளிதாக விரும்பக்கூடிய இடம் எதுனா அந்த ஜட்ஜியுடைய சீட்டு தான். நியாயாதிபதியினுடைய அந்த இருக்கிற என்ன செய்யணும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆண்டவரே நான் வேண்டாம் ஆண்டவரே, நான் அதான் பார்க்குறேன் ஆண்டவர், நான் மனம் திரும்பட்டும், முதலாவது என் குடும்பத்தில் நான் தொடங்கட்டும் ஆண்டவரே, நான் என்னிடத்தில் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறேனோ அதே போல் மற்றவர்கள்ட்ட என்ன செய்ய நான் இரக்கமாக இருக்கட்டும். தேவன் நம்ம ஒருவருக்கும் அப்படியா உதவி செய்வாராக.